எவன் ஒருத்தன் சிவனை பிடிக்கிறானோ அவனுக்கு இது தெளிவு கிடைக்கும். ஏன்னா அவன் வந்து எல்லாம் வானான்ட்டு வருவான், திருப்தி ஆகி வருவான் அவன் வழிபாட்டில். சிவனை பிடிச்சவங்களுடைய ஆசா பாசம் மோகம் காமம் எல்லாம் எப்படி தெரியுமா போயிடும் நம்மளை விட்டு. இப்போ போகல, ஏன் போகல, இன்னும் முழுமையை நம்ம அடையலை. இது எல்லாம் போவோம்னா எப்படி போகணும், அவன் நம்ம மேலே கருணை பாயும் போது, அவன் நம்ம மேலே கருணை பாய்ச்சணும்னா நம்ம அவன் மேலே அன்பு பாய்ச்சணும். நம்ம அவன் மேலே அன்பு பாய்ச்சணும்னா அவன் நம்ம மேலே கருணை பாய்ப்பான். அப்படி கருணை பாய்ச்சான்னா நம்ம கிட்ட இருக்கிற அந்த குற்றங்கள்லாம் எப்படி தெரியுமா போயிடும். இப்போ கையில் ஃபோன் வச்சுன்னுறேன், அப்படியே தூங்கிட்டாங்க. எப்போ கையிலேருந்து ஃபோன் நழுவுன்னு தெரியுமா? ஆனால் நழுவி தானே தீரும், அப்படியே பிடிச்சிட்டே இருந்துட முடியும். அது எப்படி நம்மை விட்டு தானாக நழுவுகிறதோ சிவன் கருணை நம்ம மேல் பாயும் போது நம்மளை விட்டு அத்தனை குற்றங்களும் தானாக விலகும். பிறப்புல கேலியும் கிண்டலும் அவமானம்